என்னடா பட்டாக்கத்திக்கு வந்த சோதனை? பூட்டின வீட்டில் தான்டா திருடுவோம். இது உனக்கே அவமானம் இல்லையா? ஏய், சிறுத்தை ஹாஸ்பிட்டலில் இருக்கு. தொழில் தர்மம்லாம் அப்புறம்தான், முதல் தான் முக்கியம். வா. 1 2 3 வெள்ளையா வேற ஒருத்தர் இருக்கான். நல்ல வேட்டை தான். முடிஞ்ச வரையும் பொத்தி அமைக்கிற வேண்டியதான். பயங்கரமா இருக்கு. ஐயோ, பேய கூட்டம். நம்மளே கூட கோமாளியா இருக்காங்க. நாங்கெல்லாம் ரொம்ப மோசமானவனுங்கோ. நீயா இந்த பத்திரத்துல கையெழுத்து போட்டா சாகுற வரைக்கும் இந்த வீட்டுல இருக்கலாம். பெத்தவங்க மாதிரி பாத்துக்குவோம். இல்ல ஒரு கத்தி எடுத்து ஒன்ன கொன்னுடுவோம். ஒரு கத்தி எடுத்து கிளவிய போட்டுருவோம். எங்களுக்கு ஒண்ணும் பண்ணிடாதீங்க. ஒரே கத்தியில 2 கொலை பண்ண என்ன பாஸ்? முட்டாள். ஒரு கத்தியால ஒரே கொலை தான் செய்வேன்னு உனக்கு தெரியாது? புதுசா இருக்கு. அதான் ஏன் பாஸ்? சாரி பாஸ், இன்னொரு கத்தி வாங்க காசு இல்ல. நீங்களாம் உண்மையிலே ரவுடி தானாடா? இந்த வழியா தான் வந்தேன். நானும் உங்களை பார்த்தா நீங்க வீட்டு ஆட்டையை போட வந்த மாதிரி நான் வீட்டுக்குள்ள இருக்க ஆட்டையை போட வந்தேன். பேரு பட்டாக்கத்தி. பாஸ், 3ஆவது கத்தி கேட்டீங்களா? பட்டாக்கத்தி ஓகே பாஸ்? டேய், பட்டாக்கத்தின்றது கத்தி கிடையாது. என் பேர்ரா லூசு. டேய், இந்த 2 கத்தியில ஒரு கத்தி உனக்குடா. வளைச்சு புடிடா. டேய், முடி இருடா பேசிட்டா. யோ, எங்கயா இருக்க? இங்க பணத்தை கட்ட சொல்லி திட்டுறாங்கயா. அதுக்கு தம்மா போய்கிட்டு இருக்கேன். எப்படி பணத்தோட வந்துருவோமா? என்ன மூச்சு இறக்குது? அது ஓடிட்டு இருக்கமா. அதாமா, அப்புறம் பேசுறேன். எங்கடா தூக்கிட்டு போறீங்க? என்ன துரத்துறாங்க? பீட்ரு, பீட்ரு, பீட்டர், பீட்ரு. டேய் மாப்பிள்ள, என்னடாச்சு? என்ன வேர்வை சொட்ட வந்துட்டு இருக்க? மாப்பிள்ள, கொஞ்சம் அவசரம்டா. இருடா, உள்ளவா. இரு மாப்பிள்ள, குழந்தை ஆஸ்பத்திரியில் இருக்கு. ஒரு 20,000 ரூபாய் தேவைப்படுதுடா. என்கிட்ட எப்படியாவது அவ்வளவு காசு இல்லையாடா? ஒன்றை நம்பி தாண்டா வந்திருக்கேன். இரு மாப்பிள்ள. புலமீனா, உங்ககிட்ட எவ்வளவு பணம் இருக்கு? என்கிட்ட ஏதியா துட்டு? எல்லாத்தையும் மீனை வரி கணக்கு பண்ணிட்டான். அதான் இன்னைக்கு மீன் கூடையே தூக்கல. சரி, இந்நேரத்துக்கு என்னத்துக்கு துட்டு கேட்டுட்டு இருக்கிற? ஏதாவது செய்டா, என் குழந்தை ஆஸ்பத்திரியில் இருக்கிறா. சரி வா. நான் பெற்று நேற்றுக்கு வந்து கதை தட்டுற? இல்லக்கா, அது வந்து இவன் என் தோஸ்து. வணக்கம். பிள்ளைக்கு உடம்பு சரியில்லை, அவசரமா கொஞ்சம் பணம் தேவைப்படுதுக்கா. பணத்துக்கு நான் கேரண்டிக்கா. அட என்ன பெற்று, உனக்கு தராமியா? ஆனா நம்ம கண்டிஷன் தெரியும்ல? தெரியும்க்கா. காலையில பணம் வாங்கினா சாயந்தரம் 110 வட்டி தரணும். அதானக்கா? சரி பீட்ரு, எமாம் பணம் வேணும். 20,000 வேணும். ஆமாங்க. 20,000மா? என்ன பீட்ரு, விளையாடுறியா? இப்படி ஒத்து மட்டமா உனக்கே கொடுத்துட்டா ரெகுலரா மீன் விற்கிற பிள்ளைங்களுக்கு என்ன சொல்றது? இதை வச்சுதான் பொழப்பே ஓடிட்டு இருக்கு, தெரியும்ல? சொல்லாதக்கா, ரொம்ப அவசரமா தேவைப்படுது. இருக்கிறத மட்டும் கொஞ்சம் கொடுக்கா. உனக்காக 1000 ரூபாய் தரேன் பீட்ரு. சாயங்காலம் டான்னு வந்துடணும். சரிக்கா. சரி இரு, வரேன். மாமா, இன்னைக்கு நமக்கு கல்யாணம் இல்ல? ஏய், எத்தனை தடவை கேப்ப? எத்தனை தடவை கேட்டாலும் நீ சொல்லணும். ஒரு நாள் உன்னை முத
காலையில் கல்யாண்ட பார்த்தேன். நல்ல மழையில் நீயும் உன் தம்பியும் நனைஞ்சிக்கிட்டு இருந்தீங்க. வெடன்னு குளிரில் நீ பார்த்த அந்த பார்வை இருக்கு பா. அந்த நிமிஷமே நான் உன்னை கட்டிக்கினேன். நிஜமாவா? அதை மறக்கவே முடியாது. இன்னும் நெஞ்சுக்குள்ள பீச்சுக்கிட்டு நிற்குது. நமக்கு அப்போவே கல்யாணம் நடந்துச்சு. இப்போ சும்மா அங்கீகாரம் தான். அங்கீகாரமா? இந்த மனுஷங்க நம்மளையும் மனுஷனா மதிக்கிறது. யோ, இப்போ மட்டும் என்ன மகாராணி தியேட்டரில் ஓடுற சுராசிக் பார்க் டைனோசரா? இந்த சமூகம் இன்னும் நம்மளை அப்படி தான் பார்க்குது. இப்பெல்லாம் நீ புதுசாக ஏதோ சொல்கிற. இங்கே பாரு, நம்ம மாறணும், மற்றவங்க பார்வையும் மாற்றணும். இந்த 20,000 ரூபாய்க்கு என்ன பண்ண போறேன்னு சொல்லி. இன்னும் எவ்வளோ தூரம் மாமா போனோம்? ஏய், இந்த ஒன்றம் டே 2வது ரைட் சிக்னல் பக்கத்தில். அதை விடு மாமா, ரிஜிஸ்டர் ஆஃபீஸ். தம்பி வேற தூங்கிட்டு இருக்கான். அவனை வேற விட்டு வர சொல்லிட்டேன். வரும்போது மூர்த்தி என்ன கூட்டு வந்து வர. பேக்கில் எல்லாம் பத்திரமா தானே இருக்கு. பேக்கில் எல்லாம் பத்திரமா தான் இருக்கு. நீ ஒன்றும் கவலைப்படாது. நம்ம நினைச்ச பாதியே பணம் இருக்கு. அப்பா இன்னும் எவ்வளோ இருக்கு பாப்போம். இது 20,000 கூட தாலி. சரி, வா வேற பக்கம் திரும்பி பார்க்கலாம். என்னச்சு? கால் சுருக்கிடுச்சு மாமா. வா மாலை தேடி பார்க்கலாம், அப்புறம் பார்த்துக்கலாம். அப்பா இவர்கிட்ட கேட்போம். சார் சார் ஒரு நிமிஷம் சார். இதை வச்சுட்டு ஏதாவது பணம் கொடுங்க சார். யோ, என்னையா இது காலையிலே வந்து இப்படி பண்ணுற? இல்லை சார், என் பையனுக்கு உடம்பு சரியில்லாமல் ஹாஸ்பிட்டலில் இருக்கேன் சார். என்ன பண்ணுறதுன்னே தெரியல. இந்த அதிகாலையில் கடை வேறு திறக்கல சார். இது என் முன்னாடி தாலி சார். இதை வச்சுட்டு ஏதாவது பணம் கொடுங்க சார். என்னப்பா இவ்வளோ காலையில் யார்ட்ட பணம் கொடுங்க சார். சார் ப்ளீஸ் சார். யோ, பொண்டாட்டி தாலின்னு சொன்னேன், ஆனால் தாலி புதுசாக இருக்கு. இல்லை சார், இது என் பொண்டாட்டி தாலி சார். என் பொண்டாட்டி தாலி தான் சார். ஏய், உண்மையை சொல்லு. இல்லை சார், என் பொண்டாட்டி தாலி தான் சார். சார் நில்றா, ஓடா, நில்றா நில்றா. டேய் 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 நில்றா, நில்றா டேய், ஓடா நில்றா. ஓடா டேய் ஓடா. சரி மாமா, போலீஸ்ட்டு சொல்லலாம் மாமா. போலீஸ்ட்டு சொல்லலாம் மாமா. கஸ்டமர் வந்து முன்னாடி இரு. டேய் ஓடா ஓடா போய் கஸ்டமர் இறக்குங்க. போடா போடா. ஓ என்னடா திரும்பி பாக்குறீங்க? திரும்புங்கடா. நீங்க என்ன பண்ண போறீங்கன்னு எங்களுக்கு என்ன தெரியாதாடா? முதுகுல சுடாம நெஞ்சில சுடுங்கடா. மக்கள் புரட்சிக்காக மக்களோடு நிற்பவர்கள். உங்கள் குண்டுகளால் எங்கள் உயிர் தான் போகும், எங்கள் கொள்கை சாகாது. விதையாய் வெடித்த ஆளும் வர்க்கத்தை தகர்த்தெறியும். ஆதி ஒழிப்பு போராளிக்கு வீர வணக்கம், வீர வணக்கம். வர்க்க ஒழிப்பு போராளிக்கு வீர வணக்கம், வீர வணக்கம். தமிழ் தேச போராளிகளுக்கு வீர வணக்கம், வீர வணக்கம். காதை பொத்து திரும்பி பார்க்காத, காதை பொத்து. அப்புறம் எப்போ வருவாரு? ஏய், அங்கே போனதுக்கப்புறம் என்னோட நினப்பு உனக்கு வரவே இல்லையடி? இல்லை இல்லை, உன்னை பார்க்க நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் தெரியுமா? டீ சாப்பிட்றியா? வேண்டாங்க, நம்ம போகலாம். உன் நினப்பாகவே இருந்துச்சுடி. அழகி போகலாமா?
போகக்கூடாதாப்பா? யோ, நான் பார்த்து தான் போறேன், நீ தான் பார்க்காம வந்து குறுக்கல. ஏன்பா இப்படி பேசுற? நான் பார்த்தா போந்தேன், நீ தான் தெரியாம வந்த. நீ பண்ணத தப்பு தானே? என்ன தம்பி சப்போர்ட்டா சண்டே சப்போர்ட்டா பெருசா பேசுற? தப்பு என் மேல நானே ஏத்துக்கிறேன். சொல்றேன்ல, சண்டை போடாத. ஆமா, வேணாம் விட்டு. உன்னை என்னங்க முன்னாடி பேசிட்டு இருக்காத மாமா. கிளம்பு. நீ உட்காரு. வேலையை பார்த்துட்டு கிளம்பு ஃபர்ஸ்ட். போலாம். சும்மா பேசி. இன்று அதிகாலை நடந்த என்கவுண்டரில் தமிழ் தீவிரவாதிகள் 3 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டனர். தமிழ் தீவிரவாதிகளில் வளர்மதி, ராஜாராமன் இருவரும். ஹலோ ஸ்டீஃபா, டீ சாப்பிட்றியா? இப்போதானே சாப்பிட்டோம். என்ன ஸ்டீஃபா சொல்லுடா, என்ன உன் பிரச்சனை? அண்ணா, ஒரு திருட்டு பையன் பேக்கை தூக்கிட்டு போயிட்டானே. எவ்வளோ காசு வச்சிருந்த? அதில் ஒரு 7000 ரூபா இருந்துச்சுண்ணே. பணம் பரவாயில்லண்ணே. ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் போனோம்னா ஒரிஜினல் வேணும்னு வாங்கினேன். அப்பதான் பதிவும் பண்ணுவாங்க. டேய், எதுக்குடா இந்த வேலை? பேசாம ஒரு கோயிலில் வச்சு கல்யாணத்தை முடிச்சலாம்டா. என்னம்மா நான் சொல்றது? முடியாதுண்ணே, எனக்கு இங்க வந்து அங்கீகாரம் வேணும். என்னைய ஒரு மனுஷனா மதிக்கணும்ண்ணே. இந்த பிளாட்ஃபாரத்துல இருந்து 2 தெருவில் தான் நாங்கள் வாழ்ந்தோம். எங்க மக்களை ஏமாத்தி எவ்வளோத்தாலும் முடிக்கிட்டாங்கண்ணே. இன்னைக்கு நாங்கள் வாழ்ந்த ஏரியாவில் எங்களுக்கு பேரு பிளாட்ஃபார்ம். நாங்க ஏன்னா கண்ணகி நகருக்கும் செம்மஞ்சேரிக்கும் போனோம்? நாங்க என்ன வந்தேரியா? இது எங்க இடம். இனிமே போக முடியாது. இந்த மாதிரியே என் ஜனங்களும் தினம் தினம் கஷ்டப்பட்டு மாறணும்னு ஆதார் அட்டை தான் அடையாளமா. 4 சுவருன்னு ஒரு குடிசன்னு வீடுன்னு ஒன்று இருந்தா தானே ஆதார் அட்டை தருவாங்க. எனக்கு அங்கீகாரம் வேணும்னே. நாளைக்கு என் பிள்ளைகள் ஒரு பிளாட்ஃபார்ம் ஆயிடக்கூடாது. ஏதாவது நீ பண்ணுன. சரிப்பா, ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் என் ஃப்ரெண்டோட மச்சான் ஒருத்தன் இருக்கான். என்ன பண்ணலான்னு அவன்கிட்ட போய் கேட்டுக்கலாம். வா போகலாம். சரிண்ணா. எங்கேயோ இடிக்குதே. அவங்க அந்தானே இருக்கிறாங்க. வண்டி திருப்பிடா. எப்ப வருவாங்க? கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணலாம், இப்போ வந்துருவாரு. ரொம்ப கஷ்டப்படுத்துறேன்ல. அதெல்லாம் எந்த கஷ்டமும் இல்லை. நம்ம 2 வீட்லயும் ஃப்ரெண்ட்லியா தானே இருக்காங்க. சொன்னா புரிஞ்சுக்க மாட்டாங்களா? உனக்கு புரியல திலி. நம்ம ஒருத்தர் விரும்புறோம்னு எல்லாருக்கும் தெரியும். அந்த செகண்ட் எங்க அம்மா பார்த்த பார்வை இருக்கே, அதுக்கப்புறம் நான் உன் வீட்டுக்கே வர முடியல. புரியுது, ஆனா வேற வழி இல்ல. இதெல்லாம் நாளைக்கே சரியா போயிடும். எப்படி? அதை விடு. உனக்கு என்ன குழந்தை பிடிக்கும்? எனக்கு அனிதாவை தான் ரொம்ப பிடிக்கும். கிளியர் பண்றா நீங்க? ஆமா சார். சரி வாங்க போலாம். போலாம் வாமா. வாங்க அம்பேத்கர், வாங்க தோழர். வணக்கம் சார். நீங்க எப்ப தோழர் ஆனீங்க? நாங்களும் ஜனங்களுக்காக தான் உழைச்சிட்டு இருக்கோம். அப்படியா? எதுக்காக கூப்பிட்டீங்க? ஏர்லி மார்னிங் நடந்த என்கவுண்டர் மேட்டரை நீங்க தான் கையில் எடுத்திருக்கீங்கன்னு கேள்விப்பட்டேன். பொதுவா இந்த மாதிரி விஷயங்கள்ல உங்களை கூப்பிட்டு நாங்கள் பேசுறது இல்லை. சரி பேசி பார்ப்போமே அப்படின்னு தான் கூப்பிட்டேன். கவர்மெண்ட் என்ன சொல்றாங்களோ அதைத்தான் நாங்கள் செய்யறோம். We are just servants. அடியாளுங்க. அம்பேத், மைண்ட் யுவர் வேர்ட்ஸ். என்ன பண்ணுவீங்க சார்? தமிழ்நாட்டில் எத்தனையோ ஜாதி கலவரங்களும் மத கலவரங்களும் நடந்துட்டு இருக்கு. ஆட்சியாளர்கள் என்ன சொல்றாங்களோ அதைத்தான் நாங்க செய்ய முடியும். செய்யுங்க. அப்புறம் எங்களை கூப்பிட்டு பேசிட்டு இருக்கீங்க? இந்த மனித உரிமை ஆணையத்தை நாங்க பாத்துக்கிறோம். அதை எப்படி டீல் பண்ணணும்னு எங்களுக்கு தெரியும். மிஞ்சி போனா சஸ்பெண்ட், டிரான்ஸ்ஃபர், அவ்வளவுதான். அதுக்கு உண்டான ஈட கவர்மெண்ட் பாத்துக்கும். ஆனா உங்களை மாதிரி ஆளுங்க விடாப்படியா நின்று பிரச்சனையை பெருசாக்கிட்டு இருக்கீங்க. அதுவும் வெறும் கண் துடைப்பதான் தெரிஞ்சுதான் நிக்கிறோம். ஆனா அதே நேரத்தில் அரசாங்கத்தையும் போலீஸையும் ஜனங்களுக்கு அம்பலப்படுத்துவோம். அம்பேத், நீங்க ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க அவங்க தீவிரவாதிங்கன்னு? ஆமா சார், அவங்க தீவிரவாதிங்க தான். ஒரு அப்பாவி பொண்ணை விசாரணைக்குன்னு 10 போலீஸ்காரங்க கூட்டிட்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு செதைச்சு கொன்னாங்க. என்ன சார் ஆக்ஷன் எடுத்தீங்க? நம்ம நாட்டோட வளங்களை கார்பரேட் கம்பெனிகளுக்கு அரசு தாரவாக்குது. என்ன பண்ணீங்க? அது தப்புன்னு போராடினவங்கள, மக்கள் போராளிகளை சமூக விரோதிகள் சுட்டு கொன்னீங்க. யானை நடமாடுற பாதையில கொண்டு போய் சிலையை வைக்கிறான் அந்த சாமியார். அவனுக்கு சப்போர்ட் பண்ணுது இந்த அரசாங்கம். அந்த சிலையை போய் திறந்து வைக்குது. என்ன பண்ணீங்க? எதிர்த்து கேட்டா அவன் சமூக விரோதி, பயங்கரவாதி. உங்களுக்கு எல்லாம் மக்கள் போராளிகளை பத்தி தெரியாது சார். ஏன் பனிலையும் மழையில நின்று நாங்க மக்களை காப்பாத்தலையா? யாரு நீங்க?
இல்லை சார், கடைக்கோடியில் வேலை பார்க்குறான் பார்த்தீங்களா, ராணுவ வீரன். ஒவ்வொரு துறையிலையும் இந்த நிற்கிறாரு, இந்த மாதிரி கடைநிலை ஊழியம் தான் அப்பாவித்தனமாக சாகுறான். சாக அடிக்கிறீங்க, அவன் போனத்து மேலே ஏறி நின்று நீங்கள் அரசாங்கத்துக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க. இப்போ என்னதான் முடிவாக சொல்கிறீங்க? இது முடிவில்லை சார். நீங்கள் சுட்டுக் கொள்கிற ஒவ்வொரு புரட்சியாளனும் விதை, எந்த பாறையில் வேணாலும் முளைக்கிற விதை. இன்னும் 100 1000 பகத்சிங், பாலன், அப்பு, தமிழரசன் உருவாகிட்டு தான் இருப்பாங்க. அம்பேத், உங்கள் பேச்சு பெரிய பின் விளைவுகளை ஏற்படுத்தும். என் பிள்ளைய கொண்டு கூவத்தில் போட்டதுக்கு நான் பின்வாங்கல. போங்க சார். அரசாங்கத்தோட மோதிர அம்பேத். கோர்ட்டு வாய்தாக்கு 3 மணிக்கு வந்த தோழர்களை 6 மணிக்குள்ள திரும்ப கொண்டு போய் சிறைச்சாலைக்குள்ள விடணுன்றது விதி. விதியை மீறி அவங்கள ராத்திரி பூரா வச்சிருந்து சுட்டு கொன்னுட்டு தப்பி ஓட முயற்சி பண்ணாங்க. அதனால சுட்டு கொன்னு கதை கட்டுற அரசாங்கத்துக்கு பேரு பயந்த அரசாங்கம். மக்கள் போராளிகளை எதிர்கொள்ள முடியாத பலவீனமான அரசாங்கம். எங்களையும் கூப்பிட்டு பேசுறீங்க? நீதி விசாரணை நெஞ்ச நிமித்திட்டு வந்து நிக்க வேண்டியதானே? பார்த்து கவனமா இருந்துக்கப்பா. உங்க அன்புக்கு நன்றி. வாங்க போலாம். இங்கே மேலே தான் தம்பி ஆஃபீஸு. இங்கே வராதான் நைட்டு பேசிக்கிட்டாங்க. எங்க இந்த பேக்கை கொடுக்காம ராசாத்தி மூஞ்சில் எப்படி முழிக்கிறது? ஐயா சொல்லு பாண்டி, எங்கே இருக்காங்க? அவங்க ஃபோன் ஆனாக இருக்குங்க ஐயா. அவங்கள ட்ராக் பண்ணிட்டேன். அவங்க இப்போ பாரிஸ்கானில் தான் இருக்காங்க. திரும்ப அவங்க எங்கெங்கே போகிறாங்கங்கிறத உங்களுக்கு நான் தகவல் கொடுத்துட்டே இருக்கேன் ஐயா. சரியா? பாரிஸ்காரில் தானே, அவங்களை எங்கே இருந்தாலும் பிடிச்சிடலாம். நீ ட்ராக் பண்ணிட்டே இரு. சரிங்க ஐயா. தோழர், ஏற்கனவே அரெஸ்ட் பண்ணி வச்சிருந்த புதுக்கோட்டை சரவணனையும் சுட்டு அதே இடத்துல போட்டிருக்காங்க. நம்மளோட உண்மையறியும் குழுவில் இன்னும் யாரெல்லாம் வராங்கன்னு கேட்டு லிஸ்ட்டை தயார் பண்ணுங்க. நேரில் கூப்பிட்டு நம்மளை வான் பண்ணுறாங்கன்னா அந்த கமிஷனர்கிட்ட எதுக்கும் நம்ம இன்னும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சரியா? ம். அப்போ நான் பார்த்துட்டு வரேன். தம்பி, ஏய் தம்பி, தம்பி உனத்தா, ஏய் நில்லுப்பா, ஏய் தம்பி. ஐயோ, போய் தொலைங்கடா. எங்க போனாங்க? எந்த பக்கம் போனாங்கன்னு தெரியலையே. ஆமா, கால் வேற வலிக்குது. இவனுங்க எங்க போறானுங்க? இந்த பக்கம் தானே போறானுங்க. இன்னும் 10 நிமிஷம் தான். இதே மாதிரி அமைதியா இருந்து நீ கையெழுத்து போட்டேன்னா எங்கேதான் இருக்கானுங்களா? இவனுங்களை ஒரு வழி பண்ணாம விடக்கூடாது. இருவாரு. ஐயோ, அவசரத்துல வந்து தெரியாம மோதிட்டேன். நீ பட்டாக்கத்து தானே சார்? அவனே தான் சார். ஆமா சார், நான் இப்ப திருடுறத விட்டுட்டேன் சார். திருந்திட்டேன் சார். ஏய், யார்கிட்ட போய் சொல்ற? என்னோட பேக் சார். என்ன பேக்ல என்ன வச்சிருக்க? காட்றா. இல்ல சார், என்னோட பேக் தான். டேய் டேய் நில்றா. டேய் நில்றா. நின்று. நீ கத்தி தானே? இல்ல, பட்டா கத்தி சார். என்னைய பிடிக்கிறத விடுங்க சார். அவனை பிடிக்க சார். கூப்பிட்டா வர மாட்டேங்குது, ஏமாத்தி கூட்டு வந்தேன். டேய், என்னைய ஏமாத்துறியா? இல்ல சார்,
அந்த பெரியவரை ஏமாத்தி வீட்டை எழுதி வாங்க பாக்குறாங்க. எஸ்கேப் ஆயிடலாம். அவர் பொண்டாட்டியை வீட்டை வச்சு மிரட்டிட்டு இருக்காங்க. கேளுங்க சார். என்ன சார் உண்மைதாங்க சார். என்னையும் பொண்டாட்டி காப்பாத்துறதுக்கு யாருமே இல்லைங்க சார். எங்களை எப்படியாச்சும் காப்பாத்துங்க சார். சொல்றது உண்மையா? ஏய் அதான் சொல்லிட்டான்ல, கூட்டு போடி தானே. எங்க வர்றீங்கம்மா? பட்டகத்தி இது உண்மையிலே திருந்துட்டியா? உன்னை பத்தி இன்ஸ்பெக்டர் சொல்றேன். ரொம்ப நன்றி சார். அவன் தான் சார் அந்த வீட்டுக்கு திருட வந்தான். ஏய் வாயே போட்றா. போட்டியா? பாருங்க சார். போட்டேன்னா போடு. இங்க பாருங்க சார். டான்ஸ் ஆடிட்டு இருக்கா. கூட்டு போங்க சார். டேய் போடா. போடானா. கையட. கூட்டு போங்க சார். கையில கத்தி இருக்கிறத மறந்துட்டியா? பட்டகத்தி சூப்பரா. இந்தாங்க உமர், சாப்பிடுங்க. இல்லை வேணாம். அடுத்த நிமிஷம் என்ன நடக்க போகுதுன்னு தெரியாது. எது வந்தாலும் தாங்க மனசு தெம்பா இருக்கணும். அது உங்க பையனா? பேர் என்ன? பேரறிவாளன். எங்க காணோம்? ஸ்கூல் போயிருக்கானா? அதை நான் சொல்கிறேன் வாங்க. நம்ம கொஞ்சம் பேப்பர் வேலை இருக்கு, நீங்கள் 2 பேரும் சைன் பண்ணணும். போகலாம் வாங்க. நீங்கள் கீழே அந்த பையனை பற்றி பேசிட்டு இருந்தீங்க, அதான் உங்களை மேலே கூப்பிட்டு வந்தேன். இப்போ அந்த பையன் உயிரோட இல்லை, கொன்னுட்டாங்க. யாரு? இந்த சமூகத்தையும் மக்களையும் நேசிக்கிறா சொல்கிற அரசியல்வாதிங்க. மக்களை நேசித்தா இப்படி தான் பரிசு கிடைக்கும். சரி, நீங்கள் பேசிட்டு இருங்க, நான் கீழே போகிறேன். இன்னொருத்தர் மேல அன்பு வைக்கிறது அவ்வளோ பெரிய அஃபென்ஸ் திலீப்பா. நாம் இவங்களை ரொம்ப சிரமப்படுத்துகிறோம். இவ்வளோ பெரிய வழியை தாங்கிக்கிட்டு நமக்கு உதவி பண்ண நம்ம கூடவே இருக்காங்க. நாம் என்ன பண்ண போகிறோம் இவங்களுக்கு? வாழ்ந்து காட்டணும். எனக்கு இன்னும் சந்தேகமாவே இருக்குடி. என்ன இப்படி கடைசி நேரத்துல நாட்டு சொல்லிட்டு இருக்கீங்க? காட்டுது. என்ன பண்றதுன்னு தெரியல. இப்படி சொன்ன எப்படி? என்னம்மா இவ்வளவு நேரமாச்சு? நீங்களும் வந்ததுல இருந்து வந்துருவாங்கன்னு சொல்லிட்டு யாரும் வந்த பாடு இல்ல. அந்த ஆள் கரெக்ட் டைம் பாப்பாரு. சீக்கிரம் வாங்கம்மா. இல்லண்ணா, என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சாட்சி கையெழுத்து போட வரேன்னு சொல்லியிருந்தாங்க. அவங்களுக்காக தானே வெயிட் பண்றோம். அட என்னம்மா நீ இவனையே இங்க சுத்துறாங்க. சரி, நீ ஒண்ணு பண்ணு. இங்க வந்திருக்கீங்களா யாராவது சாட்சி கையெழுத்து போட கூட்டு வா. நேரமாதுமா. சரிண்ணே. அண்ணே அண்ணே, நாங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு வந்தோம். எங்க ஃப்ரெண்ட்ஸ் யாரும் வரல. கொஞ்சம் சாட்சி கையெழுத்து போடுறீங்களா ப்ளீஸ்? நான் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க ப்ளீஸ்ண்ணே. என்னம்மா என்ன போய் அண்ணன் மாதிரிண்ணே. சரி வாங்க. ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே. போமா. தேங்க்ஸ்ண்ணே. சீக்கிரம் வாங்கம்மா, டைம் ஆச்சு. காயத்ரி நீதானாமா? ஆமா சார். முருகன் நான் தான் சார். இதில் கையெழுத்து போடுங்க. சரிங்க சார். நீ போடுப்பா. நான் கிளம்புறேன். பயமா இருக்குப்பா. பயப்படாதீங்கண்ணே, நான் பாத்துக்கிறேன். அண்ணே வாங்கண்ணே. வணக்கம் சார். ஏய் நீ காலையில அவனே தான் சார். இப்ப மாறிட்டேன், அதனால தான் பேக்கோட வந்திருக்கேன். அவர் எங்களுக்காக ஹெல்ப் பண்ண வந்திருக்கார் சார். சரி, 2 பேரும் மாலையை மாத்திங்க. மாத்திங்க. காலில் விழுகிற அளவு நான் பெரிய ஆள் இல்லை அண்ணே. சாட்சி கையெழுத்து போறதுக்கு பெரிய மனசு வேணுண்ணே. நீங்க பெரிய மனசு தான். ஆசீர்வாதம் பண்ணுங்கண்ணே. இல்லம்மா, நான் ஒரு திருடன் என் காலில் போய். ஆமாம், என் புள்ள உசுருக்கு ஆஸ்பத்திரியில் போராடிக்கிட்டு பணத்துக்காக வேண்டி இதை நான் திருடிட்டேன். அண்ணே, என் கூட இருக்க ரூம்மேட்ஸ்லாம் சின்ன வயசுலேருந்து என் கூட ஒன்றா படித்தவங்க, ஒரே ஊருக்காரவங்க. எங்கே சாட்சி கையெழுத்து போட வந்தா ஊரில் சண்டை வந்துடுமோன்ட்டு சாட்சி கையெழுத்து போட வரேன்னு சொல்லிட்டு கடைசியில் வரலை. யாருன்னே தெரியாது, நீங்கள் வந்து எனக்காக உதவி செஞ்சீங்க. உங்கள் குழந்தைக்கு எதுவாக இருந்தாலும் நான் பார்க்குறேண்ணே. வாங்கண்ணே. இல்லைம்மா, இது போதுமா? டேய் போட. இந்த காலத்துலேயும் சில நல்ல மனுஷங்க இருக்காங்க. போய் பொண்டாட்டி பிள்ளைய பாரு. இனிமேலாவது தெரிஞ்சு வேலைக்கு போகிற வழியை பாரு. இனிமேல் இந்த தப்பு பண்ண மாட்டேன் சார். மன்னிச்சிருங்க சார். வாமா போல் வரேன் சார். எந்த ஹாஸ்பிட்டலில் சேர்த்து? சூர்யா ஹாஸ்பிட்டல்மா. ஃபோன் அடிக்குது. ஏன் பொண்டாட்டி தான். அம்மா நான் சாத்தி மன்னிச்சிருமா. அண்ணா, நான் ஷில்பா பேசுகிறேன். ஷில்பா, உன் கையில் எப்படி அவன் போனு? நான் வசந்தி, நிரோஷா எல்லாருமே அன்னி கூட தான் இருக்கோன்னு. டான்ஸ் ஆடி முடிச்சதும் மேனேஜர் கிட்ட கேட்டோம். அவர் தான் எல்லா விஷயத்தையும் சொன்னாரு. உடனே அன்னிக்கு ஃபோன் போட்டோம். ஹாஸ்பிட்டலில் பணம்லாம் கட்டியாச்சு, எந்த ப்ராப்ளமும் கிடையாது. ஏமா, நீங்க டான்ஸ் ஆடி சம்பாரிச்ச அந்த பணத்தை போய் ஏன்னு நாங்க உடம்பு காட்டி ஆடின பணத்தை குழந்தைக்காக கொடுக்க கூடாதா? அப்படி எந்த காலத்துலயும் நினைச்சதில்ல.
நைட்டெல்லாம் அவங்க கொடுக்குற தொந்தரவை தாங்கிட்டு அதில் சம்பாரிச்ச பணத்தை போய் அது தொழில்னு குழந்தை தான் முக்கியம். ஏன்னு அழுவுறீங்க? நீ மட்டும் பக்கத்துல இருந்ததுன்னா உன் காலில் விழுந்துருவோமா? இப்படி எல்லாம் பேசாதீங்க. சரிம்மா. போன கொஞ்சம் கூட. மாமா சொல்லுடா சத்தி. நான் திட்டிட்டேன்னு கோச்சிட்டியா மாமா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. சீக்கிரம் வாயா. கண்டிப்பா வந்துடுமா. இந்த வந்துடுமா. எல்லாம் கொடுத்து சரி பண்ணியாச்சுண்ணே. இனி பிரச்சனை இல்லை. அந்த பேக்கு மட்டும்தான். இந்த பையன் கொடுக்கறதாம காலைல இருந்து காத்துக்கிட்டு இருக்கேன். அந்த தம்பியை தான் தேடிக்கிட்டு இருக்கேன். எல்லாமே அதுல இருக்கு. அந்த தம்பி தான். தம்பி அவன் கிடைச்சான்னு வச்சுக்கங்க. தம்பி உங்க பேக். அவரோட சூழ்நிலை அப்படின்னு எல்லாம் சரியா இருக்கான்னு பாரு. எல்லாம் கரெக்டா இருக்கணும். எல்லாம் சரியா. ஓகே எல்லாம் சரியா இருக்கணும். எல்லாம் சரியா இருக்கா? சாரிப்பா என்னை மன்னிச்சிருப்பா. வா போலாம். எங்க போற? நீயும் சாதாரண ஆளு, நாங்களும் கேர் ஆஃப் பிளாட்ஃபார்ம். இன்னைக்கு எங்களுக்கு கல்யாணம். நீ வரியா? நான் வரப்பா. சந்தோஷமா. வாமா போலாம். வாங்க 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 வாங்க. வாமா. வரேன். என்னக்கா இப்படி உட்காந்துருந்து என்ன பண்ண போற? நான் என்னப்பா செய்யறது? நல்லா யோசிச்சு பார்த்துட்டு நம்ம தலைவர்கிட்ட சொன்னேன். ரொம்ப வருத்தப்பட்டா இருக்கா. ஐயோ, ஒரு உலகத்துக்கே தெரிஞ்சு போச்சா? இப்ப நான் என்ன பண்ணுவேன்? நீ என்ன பண்ணுவ? எல்லாம் அந்த கல்லூரி மகனால வந்த வேண நமக்கு பதறி கிடக்குறோம். இது கொஞ்சமா அசிதா பாரு. நீ எல்லாம் உறப்பணுக்கு தான் பிறந்தியா? ஓ, ரோசமல்ல வருதா? வெக்கமல்ல? பொட்டச்சியை வளர்க்கணும். ஆம்பளை மாதிரி அலைய விட்டா இப்போ அந்த திருப்பில் தான் எல்லாத்தையும் விட்டுட்டு அரிப்படுத்து ஓடி போயிட்டா. நம்ம சாதிக்கெல்லாம் ஒரே ரத்தம் தானே. ஓடம்புல ஓடுறது எங்கே இருந்துச்சோ. நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு. ஒன்று சொல்லுவா, நீ எல்லாம் வாழ்ந்து என்னையா செய்ய போற? பேசாம செத்து தொலை. சீக்கிரம் வாங்க. வாங்க வாங்க வாங்க. வணக்கம் ஐயா. என்னையா திரும்ப வந்துட்ட? அது பேக் பார்ட்டி சொன்னோம்ல சார். அது இவர் தான் சார். இப்போ நாங்கள் 2 பேரும் தோஸ்த் ஆகிட்டோம் சார். அப்படியா? உண்மையிலேயே எனக்கு ஆச்சரியமா இருக்கு. திருடனும் திருடு கொடுத்தவனும் ஒன்னா சேர்ந்து வர்றத என் வாழ்க்கையில முதலா பாக்குறேன். எல்லாம் மனசு தான் சார் காரணம். என் என்டர்கர் பணத்தை எடுத்துட்டு போய் என்ன பண்ண போறாரு? ஒரு 10 நாள் சாப்பிடுவாரா? அவ்வளவுதானே சார். எங்களை மாதிரி சாதாரண ஆளுங்க கோவப்படுமே தவிர மனசுல எதுவும் வச்சுக்க மாட்டோம் சார். சரி டைம் ஆகுது. உன் பேர் என்ன? ஸ்டீபன் சார். ஸ்டீபன். நீ செஞ்சதே உருப்படியான வேலை இதுதான்டா. நன்றி சார். இனிமேலாவது ஒழுக்கமா இருக்கிற வழியை பாரு. நல்ல வேலை. டைம் ஆகுதுன்னு பார்த்தேன். சரி சார், கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. போமா. நோ ப்ராப்ளம். 2 பேரும் இப்படி வாங்க. நான் அந்த பையில கொடு. நாங்க சார். தம்பி எனக்கு லேட் ஆகுது, நான் கிளம்பலாம். போலாம். மாலையை மாற்றிங்கப்பா. மாலை மாற்றிங்க. கொடுங்க. போடு. போடுறா, நீ முதல்ல போடு. நல்லா இருக்குப்பா. சைன் பண்ணுங்க. சைன் பண்ணுங்க. உறுதிமொழி தானே அடுத்து. எல்லாரும் ஒன்னா உறுதிமொழி எடுத்துக்கலாமா? எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. இன்று வாழ்வில் ஒன்றாக இணையும் நாங்கள் ஜாதி மதம் மறுத்து வர்க்க பேதமற்று அனைத்து சூழ்நிலையிலும் ஒன்றாக வாழ்ந்து மனித சமூகம் மேம்பட்டு வாழ உழைப்போம் என தமிழ் மீது ஆணையாக உறுதிமொழி ஏற்கிறோம். எல்லாருக்கும் பூ கொடு.